கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45 அதிகாரம் 15 வசனம். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதப்பட்ட ஒரு வாக்கியம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் சில வேளைகளில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, தேவனுடைய காரியத்தில் நாம் உத்தமமாக இல்லாத பொழுது தம்மை மறைத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேடுகிற எவனும் கண்டடைகிறான். ஆண்டவரை நாம் தேட வேண்டும். ஏன்னா அவர் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார். அங்கதான் இருக்கிறார், மறைச்சிட்டு இருக்கிறார். நீங்க தேடுவீங்களான்னு மறைச்சிட்டு இருக்கிறார். என் குடும்பத்தில் கூட நம்ம சின்ன பிள்ளைகளத்தில் நம்ம ஒளிஞ்சு கொள்ளுகிறோம், பிள்ளைகளை என்னை பார்க்கட்டும் சொல்லி மறைத்து ஒழித்து கொண்டிருப்போம் பாருங்க. அதுபோல கர்த்தர் தம்மை மறைத்து கொண்டிருக்கிறார். நீங்க தேடுவீங்களா, மறுபடி வருவீங்களா? ஏன்னா அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது அவர் அந்த இடத்துல பார்க்க மாட்டார், தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார். நம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே என்று சொன்ன உடனே நாம் தேடுவோம் என்று அவர் காத்திருக்கிறார். அதான் மறைச்சிட்டு இருக்கிறாராம். மறைச்சிக்கிட்டு இருந்தா அவர் நம்மளை பார்ப்பார். நாம் எங்கேருந்து வருகிறோம், எப்படி வருகிறோம் என்று சொல்லி பார்ப்பார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே? நம்ம ஆண்டவர் மெய்யாகவே அவரை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். இரட்சகருமாகி அவர் நம்மை மறைத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அதனால கட்டாயம் நம்ம தேடினால் அவருடைய முகத்தை பார்ப்போம், அவரை தரிசிப்போம், அவரை உணர்வோம். நாம் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதான் பைபிள் சொல்லுது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். மறைச்சி இருக்கிறத நம்ம தேடினா கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? அதுபோல் ஆண்டவரை கண்டுபிடிச்சிருவாங்க, கட்டாயம் கண்டுபிடிச்சிருவோம். ஒவ்வொரு நாளும் அதன் அடிப்படையில் நம்ம வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். ஏசப்பா, இன்னைக்கு கட்டாயம் உங்களை நான் கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லுகிற ஒரு இருதயம் நமக்கு வரணும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டோடைய வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும். வசனங்களில் பேசி எங்களை தேர்தல் படுத்துகிறீரே. இன்னைக்கு நாங்கள் உங்களை கண்டுபிடிக்கணும் சுவாமி. நீ மறைச்சு கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறீர். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு உங்களை நாங்கள் கண்டுபிடிக்கணும். உங்கள்கிட்ட வருவதற்கு எங்களுக்கு வேண்டிய பரிசுத்தம் ஆண்டவரே அப்பா எண்ணங்களை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதப்பா. நீரிங்கள் மத்தியிலே பிரசனராக இருந்து நடத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.